இயேசுவின் பாடுகளின் வெள்ளி. ஆண்டவருடைய பாடுகளை பார்த்து அவருடைய இரத்தத்தை பார்த்து அவர் சிலுவையில் நமக்காக உயிர் தந்ததை பார்த்து நம் உள்ளம் உருகுகிறது, நம் மனம் உருகுகிறது. எனவே உருகாதோ என் நெஞ்சம் உருகாதோ என்கிற பாடலை பாடுகிற வேளையில் இயேசு அவர் எவ்வளவு பாடுபட்டார், துன்பங்களை சுமந்து கொண்டார், காயப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், ஆளைகளை களைந்து அவரை அவமானம் செய்தார்கள், ஆணிகளால் சிலுவையில் அறைந்தார்கள். கதற கதற அந்த சிலுவையில் ஈட்டியாலேயே குத்தி அவரை கொன்றார்கள் என்பதை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வந்தவர்களாய் தியானிப்போம். கெத்செமனி தோட்டத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு வேதனை அடைந்தார், நொறுக்கப்பட்டார், மனமுடைந்து போனார், அவர் எப்படியெல்லாம் கலங்கி தவித்தார் என்பதை 5 சிந்தனைகளின் வழியாக உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். எப்படி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை கையளித்தார், ஒப்பு கொடுத்தார், எல்லாவற்றுக்கும் மேலாக இறை சித்தத்தை தன் வாழ்வில் அவர் நிறைவேற்றினார் என்பதை இந்த கெத்செமனி தோட்ட இறை அனுபவம் நமக்கு உண்மையிலேயே மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது. மனித வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் உண்டு. எல்லா மனிதர்களும் தோல்விகளை சந்திக்கிறார்கள். தோல்விகளை சந்திக்காதவர்கள் இல்லை, துன்பங்களை சுமக்காதவர்கள் இல்லை, பலவீனத்தில் விழுந்து விடாதவர்கள் இல்லை. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். இயேசுவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நிலை வருகிறது, இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது அந்த தருணத்தில் அவர் என்ன செய்தார் என்றால், இறைவனிடத்தில் வந்து செபிக்கின்றார். கெத்செமனி தோட்டத்தில் வந்து முழந்தாளிட்டு அந்த துன்பமான தருணத்தில் அவர் தந்தையாம் கடவுளை நோக்கி செபிப்பதை பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி 14வது அதிகாரம் 32வது இறைவார்த்தை, நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று சொல்லுகிறார். தன் சீடர்களே, நீங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் அமர்ந்திருங்கள், நான் இறைவனிடம் சென்று வேண்டப் போகிறேன் என்று சொல்லி கெத்செமனி தோட்டத்தில் இறைவனிடம் அவர் வேண்டுகிறார். துன்பமான தருணத்தில் அவர் அப்பொழுது இருந்த நிலை என்ன என்பதை மார்க்கு நற்செய்தி 14வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை சொல்லுகிறது. அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர் மனக்கண் முன்பாக ஒரு கொடூரமான சிலுவை சாவு காத்திருக்கிறது, சித்திரவதை காத்திருக்கிறது. கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி அவரை எப்படி கொல்லப் போகிறார்கள் என்பதை அவர் நன்றாகவே அறிந்திருந்தார், உணர்ந்திருந்தார். எனவேதான் அவருடைய மனம் திகிலும் கலக்கமும் அடையத் தொடங்கியது. மார்க்கு நற்செய்தி 14வது அதிகாரம் 34வது இறைவார்த்தையில், எனது உள்ளம் சாவு வரும் அளவிற்கு, எனது உள்ளம் சாவு வரும் அளவிற்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று 2வது முறை சொல்லுகிறார். சீடர்களிடத்தில் நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லிவிட்டு
சற்று அப்பால் சென்று, மார்க் நற்செய்தி 14வது அதிகாரம் 36வது இறைவார்த்தை, சற்று அப்பால் சென்று 3வது முறையாக கடவுளை நோக்கி அவர் மன்றாடுகிறார். தந்தையாம் கடவுளை நோக்கி அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். அப்பா தந்தையே, அப்பா தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும், இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும். 3 முறை தனக்கு துன்பம் வருகிற போது, கலக்கம் ஏற்படுகிற போது தனிமையான ஒரு இடத்தில் சென்று ஆண்டவர் இயேசு ஜெபிப்பதை பார்க்கிறோம். இது நமக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமான பாடம். இந்த பாடுகளின் வெள்ளியில் ஆண்டவர் இயேசு பாடுபட்ட இந்த நாளில் நாமும் கூட இப்படிதான் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய துன்பமான தருணங்கள்ல, நம்முடைய பலவீனமான தருணங்கள்ல, நமக்கு இக்கட்டான நேரங்கள் வருகிற போது, கஷ்டங்கள் வருகிற போது, வியாதிகள் நம்மை வாட்டுகிற போது, நோய் நொடியினால் நாம் பாதிப்புக்குள்ளாகிற போது, கடன் பிரச்சனையினால் நாம் விழுகின்ற போது, வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிற போது, பிரிவுகள் உண்டாகிற போது, குழப்பத்தில் குழப்பங்கள், வீடுகளில் குழப்பங்கள் ஏற்படுகிற போது, நாம் அவமானப்படுத்தப்படுகிற போது, நிந்தைக்கு உள்ளாக்கப்படுகிற போது கடவுளிடத்தில் ஜெபிக்கணும், கடவுளிடத்தில் மன்றாடணும். ஐயோ எனக்கு துன்பம் வந்து விட்டதே, எனக்கு கவலை வந்து விட்டதே, என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதே என்று நாம் மனமுடைந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாம் ஜெபிக்கணும். துன்பத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும், நம் வருத்தங்களில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம்தான் நம்மை மீட்கும், ஜெபம்தான் நம்மை காக்கும், ஜெபம்தான் நமக்கு வெற்றியை தரும். ஜெபிக்கணும். 2வது, துன்பம் தான், நெருக்கடியான வேலை தான், சூழ்நிலை தான். ஆனால் இயேசு எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன செய்கிறார் பாருங்களேன். அவருக்கு கஷ்டம் வருகிற போது, துன்பம் வருகிற போது ஆண்டவரிடத்தில் வந்து மன்றாடுகிறார். ஆனாலும் அவர் சொல்லி வேண்டுகிற அந்த இறை வார்த்தை, ஆண்டவரே என் விருப்பப்படி அல்ல, உன் சித்தப்படியே ஆகட்டும். எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க. அடுத்த நேரம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கணும் யாருக்குமே சொல்ல முடியாது. நாளைய தினத்தை நம்மளால் உத்தரவாதமாக கொடுக்க முடியாது. யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நாளைக்கு நான் இப்படி இருப்பேன், நான் இதை செய்வேன். எல்லாம் நம்பிக்கையினால தான், நம்பிக்கையினால தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, நாளைக்கு நான் இன்னைக்கு தூக்கத்தில் போய் படுத்தேன் அப்படின்னா நாளைக்கு நான் எழுந்திருப்பேன், நாளைக்கு நான் வேலைக்கு போவேன், நாளைக்கு என் கடமைகளை நான் செய்வேன், நாளைக்கு நான் வேலை செய்து சம்பாதிப்பேன். எல்லாமே நம்பிக்கையினால தான். நாளைக்கு நமக்கு நிச்சயம் கிடையாது, நிச்சயம் கிடையாது. அதனால இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், எதுவுமே என் விருப்பப்படி அல்ல, மாறாக தந்தையே உம் திருவுளப்படி, உன் சித்தப்படி. அந்த மனநிலை நமக்கு வேண்டும். எல்லாமே தந்தையே உன் சித்தப்படி ஆகட்டும், என் வாழ்க்கையில உன் திருவுளம் இருக்கட்டும், என் குடும்பத்தில் உன் திருவுளம் இருக்கட்டும், நான் செய்கிற வேலையில் உன் திருவுளம் இருக்கட்டும், உன் சித்தம் இருக்கட்டும். கடவுளுடைய சித்தம் அந்த இடத்தில் செயல்பட வேண்டும். அதைத்தான் மார்க் நற்செய்தி 14வது அதிகாரம் 36வது இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல. ஜெபிக்கிறாரு, கடவுள்கிட்ட மன்றாடுறாரு, இந்த துன்ப கிண்ணம் என்னிடமிருந்து அகற்றும்படியாக ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு, முழந்தாளிட்டு ஜெபிக்கிறாரு, இரத்த வியர்வை சிந்தி ஜெபிக்கிறாரு. ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உன் திருவுளப்படியே. கடவுளுடைய திருவுளம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. கடவுளுடைய திருவுளப்படி நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 3வதாக, நம்முடைய வலுவின்மை, நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து கொள்வது. எல்லாருக்குமே பலவீனங்கள் உண்டு. அந்த பலவீனத்தை நம்ம உணரணும். அந்த பலவீனத்தை உணரணும். என்ன பலவீனம் தெரியுமா? இந்த கெத்செமனி தோட்டத்தில் என்ன பலவீனம் தெரியுமா? மார்க் நற்செய்தி 14வது அதிகாரம் 37 முதல் 38 வரை உள்ள இறை வார்த்தைகள். சீமோனே உறங்கிக் கொண்டாயிருக்கிறாய். கேட்கிறார் பாருங்க, சீமோனே உறங்கிக் கொண்டாயிருக்கிறாய்.
தூங்கிக்கிட்டு இருக்கிறியா நீ? நான் பாடுபட போகிறேன், நான் ரத்தம் சிந்த போகிறேன், நான் பாரமான சிலுவை சுமக்க போகிறேன். லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 44வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே அவர் உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகள் போல தரையில் விழுந்தன. இரத்த வியர்வை வியர்த்து அந்த கெத்செமனி தோட்டத்தில் ஜெபிக்கிறாரு. ஆனால் சீடர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பலவீனம், பலவீனம். நம்முடைய கஷ்டம் பிறருக்கு புரியாது, நம்முடைய வலி பிறருக்கு புரியாது, நம்முடைய வேதனை பலருக்கு தெரியாது. அவங்க எதையுமே உணர மாட்டாங்க. நீ சொல்லலாம், என் கஷ்டம் என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. அவங்களுக்கு என் வலி என்னன்னு தெரியுமா? தெரியாது. உனக்கு தலைவலி வந்திருக்கிறது அடுத்து உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய வயிற்று வலியினுடைய வேதனை அடுத்தவர்களுக்கு எப்படி புரியும்? உன்னுடைய மூட்டு வலியினுடைய வலி, மூட்டு வலியே வராத இன்னொருத்தருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. வலியோ வேதனையோ துன்பமோ அடுத்தவர்களுக்கு புரியாது, என்ன சொன்னாலும் புரியாது. அதனால தான் அவங்க அந்த பலவீனத்தில் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இயேசு அங்க இரத்த கண்ணீரை வடிக்கிறார், ஆனால் சீடர்கள் இங்கு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, 3 முறை போய் சொல்றாரு. 3 முறை போய் சொல்றாரு அவர். 1 மணி நேரம் கூட விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா? உனக்கு வலுவில்லையா? கொஞ்ச நேரம் கூட நீ விழித்திருந்து ஜெபிக்க மாட்டாயா? சொல்லிட்டு போறேன் தூங்குறியே, சொல்லிட்டு போறேன் மறுபடியும் உறங்குறியே. அது உறக்கம் என்பது ஒரு பலவீனத்தினுடைய அடையாளம் தான். அந்த உறக்கத்தை நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கையில நினைவு கூர்ந்து பார்க்கலாம். அது நாம் செய்கின்ற தவறான இச்சை செயல்களாக இருக்கலாம், நாம் பேசுகின்ற தகாத வார்த்தைகளாக இருக்கலாம், நம்முடைய முன்கோபமாக இருக்கலாம், நம்முடைய விரோதங்களாக இருக்கலாம், பகைமை உணர்வுகளாக இருக்கலாம், மீண்டும் மீண்டுமாய் தோல்வி விடுகின்ற நம்முடைய பாலியல் சம்பந்தமான செயல்களாக இருக்கலாம். எதில் வேண்டுமானாலும் நம்ம விழலாம். அது நம்முடைய பலவீனம். மீண்டும் மீண்டும் பாவ செய்யத்தனம் செய்வோம், மறுபடியும் போய் அதே பலவீனத்தில் விழுவோம். அதுக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. உடல் வலுவற்றது, உடல் வலுவற்றது. உங்கள் மனம் ஆர்வம் இருக்கிறது, நீங்க ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒழுக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நல்லபடியாக உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், எல்லாம் நல்லதுதான். நம்முடைய சிந்தனை நன்றாக இருக்கிறது, ஆனால் உடலில் அதற்கான வலுவில்லையே. உடல் வலுவிழந்து போயிருக்கிறது, உடல் பலவீனமாக இருக்கிறது, இந்த உடல் இச்சைக்கு ஆசைப்படுகிறது, இந்த உடலில் இருக்கின்ற உறுப்புகள் எல்லாம் ஆசாபாசங்களுக்காக இயங்குகிறது. அதனால தான் நம்ம பலவீனத்தில் விழறோம். எனவே அவர் சொல்றாரு பாருங்க, எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க, நீங்கள் பலவீனத்தில் விழாமல் இருக்க, நீங்கள் சோதனையில் விழாமல் இருக்க, துன்பத்தில் எப்பொழுதும் நீங்கள் விழாமல் இருப்பதற்கு விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். கடவுள்கிட்ட செபிங்க, கடவுள்கிட்ட மன்றாடுங்க. 12 மணி வரை தான் நமக்கு ஆராதனைக்குரிய நேரம் என்று நான் உங்களுக்கு ஒதுக்கி இருந்தேன். இரவு 12 மணி வரை அன்பியங்களாக பட்டியலிடப்பட்டு நீங்கள் வந்து இறைவனிடத்தில் செபிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி இருந்தேன். ஆனால் சில பேர் என்னிடத்தில் வந்து வலுக்கட்டாயமாக, ஃபாதர் இரவு நாங்கள் விழித்திருந்து செபிக்க போகிறோம், எங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறது, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களா? நாங்கள் செபிக்கலாமா? நாங்கள் குடும்பத்தோடு செபிக்கலாமா? நண்பர்களோடு இணைந்து செபிக்கலாமா? நாங்கள் செபிப்பதற்கு எங்களுடைய மனம் ஆர்வம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நல்லது தானே, நல்ல விஷயம் தானே. கடவுளுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஒரு நாளிலாவது என் ஆண்டவரோடு, என் தேவனோடு, என் மீட்பரோடு, என் மெசியாவோடு நான் இருப்பேன் என்கிற உணர்வு உங்களை தூண்டி எழுப்பிய போது நான் யாருங்க அதுக்கு தடையா நிற்கிறதுக்கு? நான் சொன்னேன், செபி, இரவு முழுவதும் செபி, பிறருக்கு தொந்தரவு இல்லாதபடி, பிறருக்கு கஷ்டம் கொடுக்காதபடி. பக்கத்தில் அக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்கக்கூடாது, நீங்கள் செபிங்க, அமைதியான முறையில் செபிங்க. இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபித்தார்கள். சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் மன்றாடுங்கள். கடவுள்கிட்ட செபிக்கணுங்க. 4வது விஷயம் பாருங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு நேரமும் காலமும் உண்டு. எல்லாத்துக்கும் நேரமும் காலமும் இருக்கிறது. இயேசுவுக்கு ஒரு நேரம் காலம் இருந்தது. இயேசுவை எத்தனையோ முறை கைது செய்ய தேடினார்கள்.
இயேசுவை எத்தனையோ முறை அவரை கைது செய்ய சிறையில் அடைக்க வேண்டும் என விரும்பினார்கள். அவரை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். இயேசுவை மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட வேண்டும் என்று அவர்கள் சதி திட்டம் போட்டார்கள். எதுவுமே நடக்கலையே. அவரை கல்லால் அடிக்க முடியல, அவரை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ள முடியல, அவரை கைது செய்து சிறையில் அடைக்க முடியல. ஏன்? எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. நாம் ஏறெடுக்கிற முயற்சிகளுக்கு கூட ஒரு காலமும் ஒரு நேரமும் உண்டு. கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் பொறுமை அவசியம். அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. சபை உரையாளர்கள் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், சபை உரையாளர்கள் 3வது அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்தோம் என்றால், உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் நேரமும் காலமும் உண்டு சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம். அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம். அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம். எல்லாத்துக்கும் காலமும் நேரமும் உண்டு. இயேசுவுக்கும் ஒரு நேரம் உண்டு. மார்க்கு நற்செய்தி 14வது அதிகாரம் 41வது இறை வார்த்தை, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? அவங்கள கேட்ட பிறகு போதும் சொல்றார் பாருங்க. இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் போதும் போதும், நேரம் வந்து விட்டது, மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார். நான் மரணிக்க வேண்டும், என்னுடைய மரணத்திற்கான நேரம் வந்து விட்டது. நான் சிலுவை சுமக்க வேண்டும், நான் ரத்தம் சிந்த வேண்டும். அந்த சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட, ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட, என் உயிரை இந்த மானிட குலத்தின் மீட்பிற்காக, மானிட குலத்தின் பாவத்திற்காக நான் கையளிக்கப்பட வேண்டும். அதுவே என் தந்தையின் திருவுளம் என்று தன்னை ஒப்புவிக்கிறார். அந்த நேரம் வந்துவிட்டதை இயேசு உணர்கிறார். நம் வாழ்க்கையிலும் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரமும் காலமும் உண்டு என்பதை உணரணும். அவசரப்படக்கூடாது, வாழ்க்கையில் அவசரப்படக்கூடாது. 5வதாக, நண்பன் என்கிற முகமூடி. நல்லவனைப் போல நடிக்கின்ற மனநிலை உடையவர்கள் இருப்பார்கள். நம்ம கூடவே தான் இருப்பாங்க, நம்ம கூடவே தான் இருப்பாங்க, நல்லவங்களை போலவே இருப்பாங்க. தெரியவே தெரியாதுங்க. நல்லா முக்காடு போட்டுன்னு இருப்பாங்க, காது பொத்திட்டு இருப்பாங்க, பயபக்தியாக இருப்பாங்க, கோயிலில் வந்து ஜெபிப்பாங்க, ஜெபமாலை சொல்லிகிட்டே இருப்பாங்க, கையிலே ஜெபமாலை வச்சுன்னு இருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், கையிலே ஜெபமாலை இருக்கும். விஷம் விஷம் சொல்லவே முடியாது. புனித வெள்ளி சொல்லவே முடியாது, சொல்ல முடியாது. யார் எப்படி எப்படி நடந்து கொள்வார்கள் என்று நம்மால் கணிக்கவே முடியாது. முகத்தை பார்த்து கணிக்க முடியாது. சில பேர் முகத்தை பார்த்து கணிக்க முடியாது. யூதாசனுடைய ஒரு நிகழ்வை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. யூதாசு இயேசுவை பிடிக்கல, அல்லது இயேசுவின் மீது வெறுப்பு. யூதாசு நினைக்கிறபடி இயேசு இல்லை அப்படின்றதுக்காக அவன் காட்டி கொடுக்கிறான். அது அவனுடைய தனிப்பட்ட சுதந்திரம். அவன் செய்துட்டு போட்டான், பிரச்சனை இல்லை, செய்யலாம், அவனுக்கு அதுக்கு உரிமை இருக்கிறது. சரியா? அவன் செஞ்சுட்டு போறான். ஆனா அவன் எடுத்த முயற்சி இருக்குது தெரியுமா? அவன் எடுத்த ஆயுதம் இருக்குது தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன ஆயுதம்? அன்பு என்கிற ஆயுதம். அன்பு என்கிற ஆயுதம். நான் ஒருவரை சென்று கட்டி அரவணைத்து முத்தமிடுவேன். பார்த்தீங்களா? முத்தமிடுவேன், அவர்தான் இயேசு. அதோப்பா அவன் தான் இயேசு. கைது செய்யன்னு சொல்லல. அவன் எப்படிப்பட்ட துரோகம்னு பாருங்க பிரியமானவர்களே. இதுதான் நம்பிக்கை துரோகம். கூடவே இருந்துகிட்டு குழி பறிக்கிற ஒரு நிலை, கூடவே இருந்து கொண்டு பழி செய்கின்ற ஒரு நிலை, கூடவே இருந்து கொண்டு நமக்கு பின்பாக குழி வெட்டுகின்ற ஒரு மனநிலை. நம்ம கூடவே இருந்து இதை செய்வாங்க. கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். இயேசுவினுடைய இந்த பாடுகளின் வெள்ளியில் இந்த விழிப்புணர்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். இதை நாம் உணரணும். இந்த இடத்தில் போய் அவன் கட்டிப்பிடித்து அரவணைத்து பாருங்க. மார்க்கு நற்செய்தி 14வது அதிகாரம் 44வது இறைவார்த்தை, அவரை காட்டி கொடுக்கவிருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு என கூறி ரபி என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான், காட்டி கொடுத்தான். என் அன்பு உள்ளங்களே, இந்த பாடுகளின் வெள்ளி
இயேசுவினுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, இந்த சமூகத்தினால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனால் மறக்க முடியாத ஒரு நாள். இந்த பாடுகளின் வெள்ளி எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த புனித வெள்ளி வரும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் புனித வெள்ளி வரும். புனித வெள்ளி வராம இருக்கே இருக்காது. எப்ப அந்த புனித வெள்ளி அப்படின்னு யாருக்குமே தெரியாது. எப்பன்னு தெரியாது. என்றைக்கு நீ வேதனைப்படுகிறாயோ, என்றைக்கு நீ துன்பப்படுகிறாயோ, என்றைக்கு நீ அவமானப்படுத்தப்படுகிறாயோ, என்றைக்கு நீ கவலையில் வாடுகிறாயோ, என்றைக்கு நீ கண்ணீர் வடிக்கிறாயோ, அந்த நாள் உனக்கும் புனித வெள்ளிதான். உனக்கும் புனித வெள்ளிதான். அன்றைய நாளில் உனக்கும் அது பெரிய வெள்ளியாக இருக்கிறது. இப்ப இயேசுவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற போது அந்த இயேசுவால் தான் நாம் மீட்கப்படுகிறோம். அவருடைய காயங்களினால் நாம் குணமடைய போகிறோம். ஏனெனில் இப்பொழுது அவருடைய காயங்களை நாம் முத்தி செய்ய இருக்கிறோம். பிரியமானவர்களே, அன்புடன் நாங்கள் உம்மை முத்தி செய்கிறோம். ஆணி பாய்ந்த இந்த கரங்களை தொடுகிறோம். இயேசுவே ஆணி பாய்ந்த அந்த கரங்களில் நாங்கள் முத்தமிடுகிறோம். காட்டி கொடுப்பதற்காக அல்ல, துரோகம் செய்வதற்காக அல்ல, நிந்தை செய்வதற்காக அல்ல, அவமானப்படுத்துவதற்காக அல்ல, போலி வார்த்தைகளை பேசுவதற்காக அல்ல, பொய் பேசுவதற்காக அல்ல, ஏமாற்றுவதற்காக அல்ல, மாறாக உண்மையாகவே உன்னை நேசித்து அன்பு செய்வதற்காக, நீர் எமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தினீர் என்பதை உணர்வதற்காக உம்மை அன்புடன் முத்தி செய்கிறோம் என்கிற மனநிலையோடு